பலமுறை அவர்களோடு அமர்ந்து இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி, நக்சல் இஷ்யூஸ், அது போன்று பல விஷயங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவனாக அவரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். என்ற காலச்சக்கரத்தினுடைய கட்டாயம் நானும் அவரும் ஒரே மேடையில ஒரு அற்புதமான மனிதனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்காக சேர்ந்திருக்கின்றோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இன்டலெக்சுவல் செரிபரல் பர்சன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நுணுக்கமாக பேசக்கூடியவர். மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய ஜியோ பாலிடிக்ஸ் அதனுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய சைனா சென்டருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சேஷாத்ரி சாரி அவர்களே, KS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. அரசியல் தலைவர் என்பதை தாண்டி பல பரிமாணங்கள், ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், அற்புதமான பேச்சாளர், சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திற்கு அணித்துறையும் வளர்ந்திருக்கக்கூடிய ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேடையின் மீது இதற்கு முன்பு தன்னுடைய தலைமையுரையை அளித்துவிட்டு தமிழ் திசை ஹிந்து தமிழ் திசை பத்திரிகை இன்னைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு நாளிதழ். ஒரு செய்தியை சுருக்கமாக, உண்மையாக, நேர்மையாக, தேசியத்தை எந்த விதத்திலும் கூட விடாமல் கெட்டியாக பிடித்து தமிழகத்தில் ஒரு நாளிதழ் இருக்கு, தினசரி பத்திரிகையா இருக்கு. அதை நாம் அனைவரும் விரும்பி படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது இந்து தமிழ் திசை நாளிதழ். அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அசோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து தமிழ் திசை அதனுடைய நிறுவனர், டைரக்டராக இருக்கக்கூடிய அம்மா விஜய அருண் அவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் இன்று டாக்டர் MGR ஜானகி அறிவியல் கலைக்கல்லூரியில் இணைந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து தமிழ் திசை பத்திரிகையினுடைய வடப்பகுதி முழுவதுமே எல்லா பட்டி தொட்டி எல்லாம் சென்று செய்திகள் சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா ஷஃபிமுன்னா அங்க இருக்கிறாங்க. அண்ணா நீங்க கொஞ்சம் வாங்க, உங்களை மக்கள் பார்க்கணும். இன்னைக்கு இந்து தமிழ்ல நீங்க படிக்கக்கூடிய எல்லா முக்கியமான செய்திகள், டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் இவருடைய பேனா முனையிலிருந்து வரக்கூடிய செய்தி. அற்புதமான ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மீடியா நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கங்கள். நம்முடைய மோடி ஐயாவை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கிறது. மோடி ஐயா அவர்கள் தன்னை பற்றி யார் என்று ஒரு புத்தகத்தில் பேசுவது மிக மிக அரிது, எங்கேயுமே பேச மாட்டார். அதனால் மோடி அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அவரை நுணுக்கமாக நீண்ட காலம் ஒரு மனிதன் பார்த்திருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை எழுத முடியும். இன்னைக்கு அஜய் சிங் அவர்கள் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் ஜெர்னலிஸ்ட். 1995 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 2022 வரை பாருங்க எத்தனை வருஷம், 27 ஆண்டுகள் ஒரு பத்திரிகையாளர் நரேந்திர மோடி அவர்களை நுணுக்கமாக பார்த்து அதன் பிறகு 2017 அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஐயா 5 ஆண்டுகள் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க, 2022 வெளியிடுறாங்க. ஒரு மனிதனை 1995 உன்னிப்பாக பார்த்து இந்த புத்தகம் நம்முடைய கைக்கு ஐயா அஜய் சிங் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். நான் நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவன், நரேந்திர மோடி ஐயாவை பார்த்துதான் அரசியலுக்கு வந்தேன். ஆனால் என்னுடைய பேச்சு எப்பொழுதுமே நரேந்திர மோடி ஐயாவை சார்ந்துதான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நடுநிலைமையானவர்கள். அவர்கள் என்னை போன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இல்லை, அவர்கள் என்னை போன்று நான் என்னை மோடி பக்தன் என்று சொல்லுவேன். அவர்கள் மோடி பக்தர்கள் அல்ல. ஆனா இவங்க எல்லோருமே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு ஸ்காலர்லி அசஸ்மெண்ட், மோடி என்கின்ற மனிதன் யார், who is Modi as a human being, who is Modi as a person, who is Modi as a politician, dispassionate analysis என்று சொல்வார். எந்தவித விருப்பும் வெறுப்பும் கொண்டு வராம, சில இடத்துல அருகிலே சில இடத்துல தூரத்துல, 2 இடத்துல இருந்து கூட இந்த மனிதனை பார்த்து அதன் பிறகு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்து. தேர்தல் நேரம் நான் இன்னொரு இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தும் ஐயா தமிழறிவு மணியன் ஐயா, ராதாகிருஷ்ணன் ஐயா, சேஷாதிரி சாரி ஐயா, அசோகன் ஐயா மேடம்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டேன். நான் கடைசியாகத்தான் நாயப்படி பேசணும். ஆனா அவர்களுக்கு முன்பு பேசுவது முறை இல்லை, இருந்தும் நான் பேசிவிட்டு செல்கின்றேன், அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதற்காகத்தான் அவங்களுக்கு முன்பு பேசுறேன். என்னை போன்று சில மனிதர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களை மிக அருகிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் எப்படிப்பட்டவர், மிக மிக அருகிலே.
அது நீங்க தொலைக்காட்சியில பார்க்க மாட்டீங்க, ஸ்டேஜ்ல பார்க்க மாட்டீங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி நரேந்திர மோடி அவர்கள் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னை போன்ற சில மனிதர்களுக்கு நன்றாக தெரியும். நாளை உங்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு.